சமூகத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நாம் அமர்ந்திருக்கலாம். தேவ ஆவியானவர் நம்முடைய சிந்தைகளை எல்லாம் நிரப்பும்படி தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் உடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். நேரத்திலும் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. அவருடைய சத்தம் கேட்கும்படி நாம் வந்திருக்கிறோம். ஹோரா பாசாலா தூரா காபா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களை ஆளுகை செய்யும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாருடைய ஒரு மனமாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி நாம் வாஞ்சிக்கலாம். தேங்க்யூ லார்ட், ஹalleluya. நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹalleluya. என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே. வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹalleluya. நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை முன் குறித்தவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கும்போது, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்போது, எந்த பாதையையும் எங்களால் கடந்து போக முடியும், எந்த தடைகளையும் எங்களால் மேற்கொண்டு போக முடியும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையால் எங்களை நீர் நிரப்பும்.
உடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளும் அன்றைய வார்த்தைக்கான செயல்பாடுகளும் எங்களிலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நன்றி அப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 அப்பா. தேங்க்யூ லார்ட். ஓ ஹalleluya. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் ஓடுமானாலும் கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும். தேங்க்யூ ஜீசஸ். உடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம், அவருடைய சத்தியம் நமக்கு ஒரு வெளிச்சமாய், நமக்கு ஒரு ஒளியாய், நமக்கு ஜீவனாய், நமக்கு பலனாய் இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். அவருடைய வார்த்தைக்காக நல்ல தாகம் உள்ளவர்களாக தேங்க்யூ ஜீசஸ். அந்த தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாகலாம். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும், மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காணச் செய்வீர். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட். உம்முடைய வாக்கென்னும் கோலினால் நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன். ஓ ரிபோரோ சபா கபா பாபா. அவருடைய வசனம் பேதையையும் ஞானியாய் மாற்றும். ஓ ஹalleluya. ரிகோரோ சகலா மமானா துரா கபா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய சத்தம் எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. உம்முடைய சத்தம் எங்களுக்கு வழி காண்பிக்கிறதா இருக்கிறது. ஓ ரிகலா மனா துரிகா பாபா. உம்முடைய சத்தம் ஆண்டவரே எங்களை எந்தவித தடைகளையும் மேற்கொண்டு போக செய்கிறது. அந்த நல்ல சத்தத்துக்காக உமக்கு நன்றி. இதுவரை எங்களோடு கூட நீர் பேசி நடத்தி வருகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்க கிருபைகள் பெருகட்டும். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஒவ்வொருவரும் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக ரிபாரா சாலா தூரா கபா பாபா ரிகோரோ சேத்தேரேலே மேனே தூரி பாபா. ஒரு ஆவிக்குரிய அந்த மண்டலத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக
you Lord. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. Thank you Jesus. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும், மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும், வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காணச் செய்வீர். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. அப்படியே பாடிக்கொண்டிருக்கும் போதே, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும் போதே, நாவிக்குரிய காரியங்கள் எல்லாம் லகுவாக மெதுவாக அது மாறுகிறது. ஓ தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னம் இல்லாத போது, தேவ சத்தம் கேட்காத போது எல்லாமே பாரமா தெரியும், எல்லாமே பிரச்சனையா தெரியும். ஆனா அவருடைய சத்தம் கேட்டால், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தால், அது எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அது லகுவாய்தான் இருக்கும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ரிபாரா சதராலா தேரே லேபே மேனே தூரி காபாபா. இப்பொழுதும் உங்களில் யாராவது அது ஒரு பெரிய பாரத்தோடு கூட நீங்க அமர்ந்திருந்தால் கூட, தேவ பிரசன்னத்தை உண்மையாய் வாஞ்சித்து நீங்க அமர்ந்திருப்பீங்கன்னா, நிச்சயமாக அந்த பாரம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். தேவ பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருக்குமாம். ஓ ஹல்லேலூயா. நல்ல அந்த பிரசன்னத்துல அப்படியே கொஞ்ச நேரம் நாம் அப்படியே மூழ்கி இருக்கலாம். ஒருவேளை ஏதோ சில காரியங்களை குறித்த சில கேள்விகளோடு கூட இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பிங்க. அந்த பிரசன்னத்தின் நடுவில் உங்களுக்கு பதில்கள் உண்டாகும். ஓ ராபா சாதாரா தேரெலி கொரோ சாபா காபா. எல்லாமே சுற்றி அடைக்கப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், தேவ பிரசன்னத்தை நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த பிரசன்னத்தின் நடுவில் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகும். அந்த சத்தத்தை கேளுங்க, அந்த பிரசன்னத்தை உணருங்க. ஓ ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற அந்த அடைப்புகள் எல்லாம் அது விழுந்து போகும். ராபாலா சாகதாலே கேரே ரிமாமானா துராலா பாசா பாலா பாகா பாபா. ஒருவேளை சில நேரம் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்குதா? ஓ இப்பொழுது
தேவ பிரசன்னம் அப்படியே உங்களை நிரப்பும் போது அந்த அழுத்தங்கள் எல்லாம் அது மாறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். ரபாலா சாத்தாரி கலாபா மானா துராலா செத்தேரே ரிகோரோசி கலாபா கமானா துரி கபாபா. ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரசன்னம் அதிகமாக அதிகமாக அது ஒரு அபிஷேகமாய், அது ஒரு வல்லமையாய் அது மாறி கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நல்லா அப்படியே தேவ பிரசன்னத்தை நாம் அப்படியே அனுபவிக்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரிபாரா சத்தாராலா தேரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல அந்த பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கலாம். நாம் ஆவிக்குரிய மண்டலத்தின் அந்த காரியங்களை குறித்து வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸோ நம்முடைய எண்ணங்களை இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களில் நாம் கொண்டு வருகிறோம். அது ஏதோ நாம் அறிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, நாம் அனுபவிப்பதற்காக. ஓ தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே நாம் என்ன பேசி கொண்டிருக்கிறோமோ அதை அப்படியே நம்மால் அனுபவிக்க முடியும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய பிரசன்னத்தில் நமக்கான எல்லாமே இருக்கிறது. ஹோராபா சாத்தாராலா தேரே லீ காராமானா ரிபோபோ சாபா காபா. குறைவுகள் நிறைவாய் மாறுகிறது, இருள் வெளிச்சமாகிறது, அடைப்புகள் எல்லாம் திறக்கிறது. ஓ குழப்பங்கள் எல்லாம் தெளிவாகிறது, பாரங்கள் எல்லாம் லகுவாகிறது. ரிபா ராசா தாராலா தூரா காபா. புதிய தரிசனங்கள் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, தைரியம் உண்டாகிறது, நம்பிக்கை உண்டாகிறது. ஹோ ரிபா சாகா தேரேலே ராபா மானா தாரா காபா. பிசாசுரே தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. அந்தகார வல்லமைகள் நொறுக்கப்படுகிறது, அரண்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ரீபாரா சாதா ராலா தேரே. நமக்குள் இருக்கிற சோர்வுகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. ரீபாரா சாதா ரே லேமே நே தூரா காபா பாபா. நல்ல நல்ல அப்படியே விட்டு கொடுத்து ரே கே ரே சாபா காபா ரிபோ ரோ சாபா காபா லாமானா. வியாதிகள் நீங்குகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது, மரணத்தின் வல்லமைகள் இப்பொழுது அதெல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. ரிபாரா சாதாரா லேகேரே. சில வன்கண்கள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் எண்ணங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. துக்கங்கள் நீங்குகிறது. ரிபாரா சாகா தாரா லேகேரே. நம்முடைய பார்வையிலே ஒரு வித்தியாசம் உண்டாகிறது, நம்முடைய எண்ணங்களில் ஒரு வித்தியாசம் உண்டாகிறது. பாரா சாகா தாரா. இதுவரை யோசிக்காத அளவில் யோசிக்கும்படி தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். இதுவரை அறிந்திராத காரியங்களை அவருடைய பிரசன்னத்தில் நாம் அறிந்து கொள்ளும்படி
தேவ ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்கிறார். ஓ ரிபா சகதா லேகரே ரிமானா துரகா பாபா பாபா பா. ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. Thank you Lord. நாம் இந்த நேரம் பிரசன்னத்தில் இருக்கிற நேரம், நாம் புதுப்பிக்கப்படுகிற நேரம், ஒரு ரெஃப்ரெஷ் டைம், ஒரு ரினிவல் டைம். ராபா சாத்தா ரா தேரே கேபேமே. ஒரு மறுரூபத்தின் நேரம், ஒரு மாற்றத்தின் நேரம், ஒரு உயர்வு உண்டாகிற நேரம். ராபா லா சகா தா கா தே கேலே ரிகா ரமனா துரிகா பாபா. ஓ ஹalleluya. நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவ கரம் உங்க மேல இறங்கி வருகிறது. ஹோ பா சாதாரா லேகேரே ரிமானா துரகபா. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது தூதன் வந்து அங்க நின்றான். ஒரு வெளிச்சம் உண்டானது. அதை போல இப்பொழுது நீங்கள் இருக்கிற அந்த இடங்களிலே ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த போது தூதன் அங்க வந்து நின்ற போது அங்க ஒரு மகிமை உண்டானது. அதை போல உங்களுடைய வீடுகளுக்குள்ள ஒரு மகிமை, ஒரு வெளிச்சம், உங்களுடைய மனதிலே இதுவரை இல்லாத நல்ல ஒரு வெளிச்சத்தை, ஒரு மகிமையை தேவ ஆவியானவர் ரிலீஸ் பண்ணுகிறார். ரிசீவ் பாரா சாத்தாரா லேகேரே. ஹalleluya. நம்ம சிந்தைகளை ஆவியானவர் நிரப்புகிறார். thank you Lord. ஹalleluya. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். சில சூழ்நிலைகளை பார்த்து நாம் மாம்சீகமாய் சிந்தித்திருக்கலாம். இப்பொழுது தேவாவியானவர் அதற்கு அப்பாற்பட்டு, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு நாம் பார்க்கிற ஒரு பார்வையை நமக்கு கொடுக்கிறார். ஓ பாரா சாத்தா ரே கேலே மேனே தூரா கா பாபா. மாலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. செய்யா நீர் போதும் என் வாழ்விலே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. தேங்க்யூ லார்ட். இந்த ஆராதனை வேளையில, இந்த ஜெப வேளையில, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் தாகத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் தேவன் நம்மில் ஒரு கிரியை செய்கிறார். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு பார்க்கிற ஒரு பார்வையை நமக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மேலான பார்வையை, ஒரு தூரமான பார்வையை அவர் நமக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நம்மை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்கும். தேங்க்யூ லார்ட். அது சில நேரம் நன்மையாக இருக்கலாம், சில நேரம் தீமையாக இருக்கலாம். ஸோ இதற்கு ஏன்னா சில நேரம் சூழ்நிலைகளே நமக்கு சாதகமாய் இருக்கும், சில நேரங்களில் சூழ்நிலைகள் பாதகமாய் இருக்கும். ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு தேவனுடைய அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை நாம் பார்க்கிற ஒரு கண்களை நமக்கு கொடுக்கிறார்.
ஓ, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து பார். தேங்க்யூ லார்ட். அந்த ஏறெடுத்து பார்க்கிற ஒரு பார்வை. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி சீரியரின் இராணுவம் இருக்கலாம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு இந்த அக்கினிமயமான இராணுவத்தை பார்க்கிற ஒரு பார்வை. நம்மை சுற்றி சில காரியங்கள் மரித்து போனது போல இருக்கலாம். இந்த மரித்து போன காரியங்களுக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஜீவனை பார்க்கிற, ஒரு உயிர் மீட்சியை பார்க்கிற ஒரு பார்வையை தேவன் நமக்குள் கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் கண்களால் பார்த்து பேச மாட்டீர்கள், மனக்கண்களால் பார்த்து பேசுகிறவர்கள். ஹோபீரி காலா மானாதாரா சாதா கோதோரோலி பாராசா காலா. யோபு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், 10 பிள்ளைங்க எல்லாம் செத்து போனது. அவர் அப்படி பார்க்கிறாரு. அதே மாதிரி அவருடைய சரீரத்திலும் பருக்கள், பெரிய ஒரு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். மனைவி, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீர், இன்னும் உம்முடைய உண்மையில நீர் உத்தமத்தில் நீர் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொல்றாங்க. மகா கொடிய துக்கம். ஆனால் இந்த சர்க்கிளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சர்க்கிளை அவர் பார்க்கிறார். இந்த கண்களில் பார்க்கிறதுக்கு அப்பாற்பட்டு மனக்கண்களில் ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார். அது என்ன தெரியுங்களா? மிருக ஜீவன்கள், பிள்ளைங்க எல்லாம் மாண்டு போனார்கள். ஆனால் யோபு ஒரு வார்த்தை சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உங்களை சுற்றி என்னனாலும் இருக்கலாம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் பாருங்க. ரிகலா சேதேரே லிமோனோ திரிகா பாபா. ஓ, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை செஞ்சு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம். அடுத்த வேலைக்கு மாவு இல்லை, எண்ணெய் இல்லை. அப்படிதான் அந்த சாரிபாத் விதவை சொல்கிறாங்க. ஆனால் எலியா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விதமா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறாரு. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சூழ்நிலை குறைவா தெரியலாம், இல்லை ஃபைனல் எண்டுன்னு சொல்லலாம். ஆனால் தேவ பிரசன்னம், தேவ வார்த்தை நம்மை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்க்க வைக்கிறது, இன்னும் கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்க வைக்கிறது. ஓ ரீபா சாக்கா தேரே லேபே மேனே. ஓ, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படிக்கு தன்னுடைய கத்தியை ஓங்குகிறார். ஆனால் அவனுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படி தேவன் சொல்லுகிறார். ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே ஒரு கடா இருக்கிறது. ராலா சாத்தாரா. கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்க, கொஞ்சம் மனக்கண்களில் பாருங்க. ஓ, அங்கே ஆவிக்குரிய மண்டலம் அங்கே வேலை பார்க்கிறது. ஒருவேளை உள்ளுக்குள்ள நம்மை சுற்றி சரீர மண்டலம் வேலை பார்ப்பதை போல இருக்கலாம், மாம்சம் வேலை பார்ப்பதை போல இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அப்பாற்பட்டு, கொஞ்சம் தூரத்தில், இன்னும் அடுத்த கட்டத்தில், ஓ ராபா சாத்தா ரேகேலே, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் இந்த சரீர மண்டலத்துக்கும் அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் இந்த மாம்சத்துக்கும் அந்த வாக்கு தத்தத்துக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான். கொஞ்சம் அப்படி பார்த்துட்டோன்னா, கொஞ்சம் உள்ள பார்த்துட்டோன்னா அப்படியே எல்லாம் பிக்சர் மாறுது. ஹோரா சே தேரே பேலே மேனே துரிகா பாபா. நம்முடைய பார்வைக்கு பலன் இருக்கிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை அனுபவிப்பீர்கள். ராகா தாரா லே சே தேரே. விசுவாசமானது நம்பப்படுவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஓ ரிபா சாத்தா ராகா லாபா. நோவா அந்த மழை என்பதை குறித்து அவர் கண்டதே கிடையாது, அது என்னன்னே தெரியாது. ஆனால்
ஒரு சத்தம் கேட்க அவர் நம்புகிறார். ஒரு நாளில் அதை அவர் பார்க்கிறார். நீங்கள் நம்புங்க. இன்றைக்கு நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, எதை பார்க்கிறீர்களோ, அது இன்றைக்கு சரீர மண்டலத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் அது நிச்சயமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் இருப்பதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் அது சரீர மண்டலத்தில் அது வந்துவிடும். ஓ ரீபா சாத்தாரா. இன்னைக்கு உங்கள்ட்ட துக்கம் இருக்கலாம். கொஞ்சம் ஏறெடுத்து சந்தோஷத்தை பாருங்க. அந்த மிகுந்த சந்தோஷத்தை பாருங்க. ஓ பாரா சேகேரே. துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஓ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ பாரா சாத்தா காதேலே பே. Thank you Lord. Oh bara sekere. Thank you Jesus. யோவான் பத்மத்தீவிலே தனித்து விடப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய நாளில் அவர் ஆவிக்குள்ளானார். பெரிய தரிசனம் கிடைக்கிறது. பரலோகமே இறங்கி வருகிறது. ஹalleluya. ராகா தேலே லேமெனே துரிகா பாபா. சரீர மண்டலத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட தனிமையான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நம்மால் கையாள முடியும், மேற்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட நிலைமையிலையும் அதை நம்மால் மேற்கொள்ள முடியும். ஹalleluya. Thank you Jesus. இந்த தேவ ஞானத்துக்கு முன்பாக மனுஷ ஞானம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. Thank you Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. அப்படியே அந்த பிரசன்னம் அப்படியே நம்மை நிரப்பட்டும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Thank you Lord for your wonderful presence. Thank you Jesus. நல்ல உணர்வுகளை நீர் எங்களுக்குள்ள கொடுக்கிறீங்க. நல்ல அனுபவத்தையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் உண்டாகட்டும். அது எங்களுக்கு தீபமாய், அது எங்களுக்கு வெளிச்சமாய் தொடர்ந்து அதை நாங்கள் தியானிக்கும் போது அது ஒரு மகிமையாய் அது கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நேரிலும் நேரலையிலும் ஆண்டவரே அப்பா கலந்து கொள்ளுகிற பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். நேர் ஆளுகை செய்யும் இந்த நேரம் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான நேரமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, பிரைஸ் காட். பைபிள் கிளாஸ்லையும் அட்டன் பண்ணுகிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ சில முக்கியமான கீவேர்ட்ஸை இந்த பைபிள் கிளாஸ் மூலமாக நாம் தொடர்ச்சியாக கற்று வருகிறோம். அநேகர் நீங்கள் ரெகுலராக அதில் பங்கு பெற்று வர்றீங்க. ஸோ நிச்சயமாக பிரயோஜனமான காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கண்டிப்பாக இந்த நேரத்தின் மூலமாக
நீங்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நாம் எங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு வித்தியாசத்தோடு கூட நாம் ஆரம்பித்தோம். ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, வாலிபர்கள் இடறி விழுவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இதுதான் அந்த உலகத்தில் நடக்கிற காரியம். இந்த பூமியில் சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிற காரியம். வேதம் பாருங்களேன், எப்போவுமே சாதாரணமாக அந்த பூமியில் சில சூழ்நிலையில் நடக்கிற காரியங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசும் பாருங்க. ஸோ நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும்படி ஆவியானவர் உணர்த்தினார். ஸோ அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிட்டு இன்றைய காரியத்துக்குள்ளே நாம் வரலாம். இப்போ அதில் ரொம்ப எனக்கு ஒரு தொடுதலாக இருந்த அந்த வசனம் பாருங்களேன். வாலிபர் இடறி விழுவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்து வசனம் சொல்லுது. அந்த ஒரு வித்தியாசத்தை காண்பிக்குது பாருங்க வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்னு என்ன பண்ணுது சொல்லப்படுது. அந்த வித்தியாசம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நமக்கு கொஞ்சம் இன்னும் வேதத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத ஏதோ ஒன்று வித்தியாசமாக வேத வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதில் சில நேரம் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, அந்த சூழ்நிலை எப்படி நம்மை கொண்டு போகிறதோ அதில் அப்படியே போயிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும். எப்போவுமே இந்த ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கும் பாருங்களேன். ஏன்னா அநேகர் இந்த போராட்டத்துக்குள்ள தலையை கொடுக்க மாட்டாங்க. ஏன் போட்டு நம்ம தேவையில்லாமல் போராடிட்டு. இப்போ பாருங்களேன், நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் எடுக்கலை, இல்லை இதை ஒரு வைராக்கியமாக உங்களுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஒரு இடறி விழுந்தாலோ இல்லை நம்ம இளைப்படைந்தாலோ ஓகே அவ்வளோதான், வயசாயிட்டுல, சரி இந்த பூமின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த பூமிக்குரிய காரியத்தோடு கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். அங்கே எந்தவித வயதையும் மென்ஷன் பண்ணலை, எந்த மனிதனுடைய பருவத்தையும் அங்கே மென்ஷன் பண்ணலை. ரொம்ப கேரண்டியாக சொல்லுது, அவர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவங்க புதுபலன் அடைவாங்க. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவாங்க. அவங்க ஓடுனாலும் இளைப்படைய மாட்டாங்களாம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மையா இல்லை சும்மா பைபிள் ஒரு தியரியாக எழுதி வைத்திருக்கா, இல்லை ஏதோ ஒரு போயம் மாதிரி ஒரு கவிதை நயத்துக்கு அப்படி எழுதி வைத்திருக்கிறாரா, இல்லை ஏதோ ஜனங்களை கொஞ்சம் மேலோட்டமாக ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கு. உண்மையாக நாம் வேற எந்த உலக பிரகாரமாக மனுஷ ஞானத்துக்கு இடம் கொடுக்காம நல்ல தேவனுடைய அந்த ஞானத்தோடு கூட வேதத்தின் வெளிச்சத்தோடு நின்று யோசித்தோம்னா இது சத்தியம், இது அனுபவம், இது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஓ பாரா சேக்கேலே மேனே தூரி கா பாபா, ஓ ஹalleluya. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் மோசே எடுத்தீங்கன்னா சங்கீதம் 90:10 சொல்கிறாரு, எங்கள் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமுமாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் நாட் வேர்டு எக்ஸ்பீரியன்ஸ். இது உலக அனுபவம், வார்த்தையின் அனுபவம் கிடையாது. ஆனால் வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வேதம் சொல்லுகிற மேன்மையான அனுபவம் கிடையாது, உலகத்தில் நடக்கிற ஒரு சாதாரண அனுபவம். வாலிபர்கள் இடறி விழுவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் அப்படிங்கிற மாதிரி
70 வயசாயிற்று 80 வயசாயிற்றுன்னா அவ்வளவுதான், வருத்தம் சஞ்சலம் இதெல்லாம் வந்துடும் அப்படின்னா அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் மோசேனுடைய லைஃப்பை போய் பார்த்தீங்கன்னா உபாகமம் 34:7 எழுதும்போது அழகா எழுதியிருக்கும். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தார். அவர் கண் இருளடையவில்லை, அவருடைய பேலன் குறைந்து போகவில்லை. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருப்பதற்கான பேலன் அவர்கிட்ட இருக்கு. அடுத்து காலை ஒரு 85 வயதுல சொல்றாரு, எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த அதே பேலன் இன்னைக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அப்போ இதெல்லாம் இயல்புக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள், வேதம் சொல்லுகிற ஒரு விசேஷமான அனுபவம். அப்போ நம்ம பலவீனப்படாம வியாதிப்படாம நம்மால் அதே மாதிரி இளைத்து போகாம சோர்ந்து போகாம விரக்தி அடையாம நல்ல உற்சாகமா சந்தோஷமா நம்மால் நடக்க முடியும், ஓட முடியும், வாழ முடியும். சங்கீதம் 91:16 சொல்லுது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஓ பிரைஸ் காட். ஸோ அவருடைய தேவனுடைய ஒரு மிகப்பெரிய சித்தம் இல்லைனா வாஞ்சை என்னவா இருக்குதுன்னா, பூமியில் மனிதருடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்யணும், அதிகமாகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஸோ இதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ ஆண்டவர் அதை ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக, அதை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் அவர் வைத்திருக்கிறார். அப்போ மோசே அவர் சூழ்நிலையில் அப்படி சொன்னாலும் அவர் வாழ்ந்தது 120 வயது வரை வாழ்ந்தார். அவருடைய கண் இருளடையலை, அவருடைய பேலன் குறைந்து போகலை. ஸோ இதை நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டியிருக்குது, பேச வேண்டியிருக்குது. இதை நம்முடைய சிந்தையில் ஓட விட வேண்டியதாக இருக்குது. நம்முடைய நாவினால் இதை நாம் அறிக்கை செய்யணும். முதலாவது இருதயத்தில் இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அதற்கப்புறமா இதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நம்முடைய நாவினால் இதை நாம் ஸ்ட்ராங்கா அறிக்கை செய்யணும். இப்படி தான் என் லைஃப் இருக்கும். ஓ பாரா சேகேரே லேமேனே தூரிகாபா. ஓ ஹல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், நான் சொன்னபடி நடக்கும் என்று நம்மால் விசுவாசிக்க முடியும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு வேர்ல்டுக்கு நேராக அல்ல, வேர்டுக்கு நேராக நம்முடைய மனதை திருப்புவோம். இது கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும், இது கொஞ்சம் எதிர்நீச்சல் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதற்குத்தான் நமக்கு ஆவியானவருடைய பலனும் வார்த்தையின் வெளிச்சமும் தேவை. ஸோ இதை நான் ஏதோ இந்த பலனுக்காக மட்டும் சொல்லலை, இந்த நீடித்த ஆயுசுக்காக மட்டும் சொல்லலை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஊழியம் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் ஏதாவது எதிர்ப்புகள், இல்லை ஏதோ சோர்வு, இல்லை தோல்வி, இல்லை ஏமாற்றம் என்ன வந்தாலும் நீங்கள் அதை மேற்கொண்டு போக முடியும். அடுத்த லெவலுக்கு உங்களை என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் அடுத்த இதில் என்னால் அடுத்த லெவலுக்கு என்ன செய்யும், வர முடியும். இப்போ இருக்கிற மாதிரி நான் அடுத்த சீசனில் இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த உலக சூழ்நிலையோடு நாம் எதிர்த்து போக முடியும். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 84:6 அழகா எழுதியிருக்கும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். பிரைஸ் காட். பாருங்களேன், இந்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்காம், அழுகையின் பள்ளத்தாக்கு, ஒரு துக்கத்தின் பள்ளத்தாக்கு, வருத்தத்தின் பள்ளத்தாக்கு, தோல்வியின் பள்ளத்தாக்கு, ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு, இழப்பின் பள்ளத்தாக்கு, ஒரு விரக்தியின் பள்ளத்தாக்கு. ஆனா அதை இந்த வார்த்தையை எடுக்கிறவங்க கொஞ்சம் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வந்து யோசிக்கிறவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையோடு, தேவன் ஆவியானுடைய பலத்தோடு அந்த அழுகையின் பள்ளத்தாக்க அவங்க உருவ நடப்பாங்களாம். ஓ ரிபா சாகாரா தேரே லேமேனே தூரிகாபா. எந்த எதிரடையான சூழ்நிலையையும், ஓ பாதகமான சூழ்நிலையையும் அவர்கள் உருவ நடப்பார்கள். அதில் அப்படியே சோர்ந்து போயிட மாட்டாங்க. என்னடா இவ்வளோ பிரச்சனையா இருக்குத,
ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அதில் முடங்கி விட மாட்டார்கள். அவர்கள் அதை மாற்றிக்கொள்வார்கள். ஓ பாரா சேகேரே ரிமானா தூரா காபா, மாற்றிக்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை நமக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். ஓபா சாத்தா ரய லேகேரே, யோசேப்பின் அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் தான். அவர் இருக்கிற இடத்த, அது போத்திவாருடைய வீடா இருக்கலாம், இல்ல சிறைச்சாலையா இருக்கலாம், அவருக்கு ஏற்றபடி அதை மாற்றிக்கொள்ளுகிறார். காரணம், சூழ்நிலைகள் அவருக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் தேவனுடைய வசனத்தை ஒரு வலிமையாய் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் வசனத்தால் புடமிடப்பட்டான். ரீபாரா சாக்காத்தாரா. ஸோ வேல்ட பார்க்காதீங்க, வேட பாருங்க. அதுல தொடர்ந்து நிக்க நிக்க நிக்க, அதாவது வேட சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் வேல்ட சேஞ்ச் பண்ணும். ஒரு நேரத்தில் வேல்ட கிரியேட் பண்ணுச்சு. இந்த காலம் வேல்ட சேஞ்ச் பண்ணுகிற காலமா இருக்கிறது. ரீபோரோ சாகாத்தா லேமெனே துரிகா பாபா பாபா. முதலாவது, இது நாம் வார்த்தையை கொண்டு நம்முடைய சூழ்நிலைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்போம். இது நம்மை அதிகமாக என்கரேஜ் பண்ணும், நம்மளை தைரியமா இன்னும் பெரிய பெரிய காரியங்களுக்கு இந்த வார்த்தையை எடுக்க வைக்கும். வார்த்தையை கொண்டு என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை உண்டாகிறது. ரிபாரா சாத்தாரா லேகேரே, வியாதி என்கிற பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை ஆரோக்கியமாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். பலவீனம் என்கிற பள்ளத்தாக்கை உருவ நடந்து பலன் என்கிற நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். தரித்திரம் என்கிற பள்ளத்தாக்கை உருவ நடந்து ஐஸ்வர்யம் என்கிற நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். தோல்வி என்கிற பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை வெற்றி என்கிற நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். துக்கம் என்கிற பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை சந்தோஷம் என்கிற நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். குறைவு என்கிற பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நிறைவு என்கிற நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். இப்பொழுதே ஒரு அபிஷேகம் இறங்கி நம்மை நிரப்புகிறது. ராபா காபா லேபேரே ரிமானா துரா காபா பாபா. ஹalleluya, thank you Lord, thank you Jesus. ஸோ வேர்ல்டுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாமல் வேர்டில் நின்று, ஸோ அந்த வேர்ல்டில் அநேக மாற்றம். பிரைஸ் காட். ஸோ நம்முடைய சரீரத்தில், நம்முடைய குடும்ப அமைப்புகளில், இன்னும் நம்ம போகிற இடங்களில் வேடை சுமந்து செல்லுங்க. இந்த வேர்ல்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தேவன். இந்த உலகத்தில், இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாரோ, ஸோ அந்த மாதிரி நம்மால் கொண்டு வர முடியும். ஸோ இதற்கு நம்ம கொஞ்சம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இப்போ 70, 80 வருத்தம் சஞ்சலம் அப்படின்னம்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்கிறோம். ஆனால் மோசே 120 வயதானாலும் கண் இருளடையாம பலன் குறையாம இருந்தாரு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம வேடை எடுக்கிறோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வார்த்தைக்குள்ளேயே போய் கொஞ்சம் கீழான காரியங்களை எடுப்பாங்க. பாருங்களேன், மனிதருடைய சில கீழான சில அனுபவங்கள் எடுப்போம். இவங்க வியாதியாக இருந்தாங்க, அவங்க பலவீனமாக இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க. அதனால் இப்போ பாருங்களேன், நம்ம இந்த பலன் ஆரோக்கியம் இதெல்லாம் பேசணுன்னா, சரி நீங்கள் வார்த்தையை தானே எடுக்கணும்னு சொல்கிறீங்க, அப்போ உலகத்தை விட்டுருங்க, வார்த்தை தானே. அப்போ பவுல் பலவீனமாக இருந்தார்லா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, பவுல்கிட்ட என்ன பண்ணுவாங்க, போவாங்க. பாருங்களேன், அங்கே போயிட்டு பவுலுடைய அந்த காரியங்களை எடுக்க பார்ப்பாங்க. இல்லைங்க, நம்ம அப்படி என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இன்னொன்று பாருங்கள், இப்போ தாவீது விழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, தாவீது இச்சையில் விழுந்தார் அப்படின்னா நம்ம மறுபடி
நம்மளும் இச்சையில் விழத்தான் செய்யும். அப்படியா சொல்கிறோம்? இல்லை இல்லை, நம்ம அந்த இச்சையை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். அப்போ ஒரு ஆள் ஒரு இதில் அனுபவப்பட்டார். இப்போ பாருங்களேன், நீங்கள் உடனே சொல்லிங்க, அப்போ மோசே 120 வயசு, அதுவும் அவருடைய ஒரு மனிதனுடைய அனுபவம் தானே. ஆனால் அது வேதத்தோடு ஒத்து போகுது பாருங்க. எப்படி ஒத்து போகுது? இப்போ நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்க, நாளுக்கு நாள் பலன் அடைந்து கொண்டே இருப்பாங்க. ஸோ மோசேயுடைய அனுபவம் அதில் எப்படி இருக்கு? ஒத்து போகுது. அதை நாம் எடுக்கலாம். அடுத்து இன்னும் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் நம்முடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பிரைஸ் காட். ஸோ வார்த்தையை எடுங்க. அது மாதிரி ஒருத்தவங்களுடைய அனுபவங்களை எடுக்கிறீங்களா? அது மேன்மையான அனுபவமாக இருக்கா? அந்த அனுபவத்தை என்ன பண்ணுங்க? எடுங்க. இப்போ நீங்கள் மோசேயுடைய ஊழியத்தை பவுல் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு? அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி எவ்வளோ தைரியம் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் மோசே எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளோ பெரிய மீட்பன், எவ்வளோ பெரிய தலைவன். ஆனால் அவர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது மோசேயுடைய ஊழியத்தை எப்படி, அதாவது தாக்கி பேசுகிற மாதிரியே இருக்குது பாருங்களேன். அவருடைய ஊழியத்தை ரொம்ப குறைச்சி பேசுகிற மாதிரி இருக்குது பாருங்க. எப்படி சொல்கிறாரு? அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், அவருடைய ஊழியம் எழுத்தின்படியான ஊழியம், அப்படியே சொல்லி சொல்லி தன்னுடைய இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிற ஊழியத்தை மேன்மைப்படுத்தி பேசுகிறார். அது மாதிரி மோசேயுடைய ஊழியத்தை சொல்கிறாரு, அது ஒளிந்து போகிற மகிமை உடைய ஊழியம், அப்புறம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். அப்படியே ஒரு பெரிய லிஸ்டே என்ன பண்ணுறாரு போட்டு மோசையை தாக்குற மாதிரி என்ன செய்து இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பவுல் பலவீனமாக இருந்தாருன்னு அந்த அந்த அனுபவத்தை போய் எடுக்காதீங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, இப்போ பவுல் சொல்கிறாரு, எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நாங்கள் இந்த ஆவியின்படியான ஊழியத்தை, இந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்தை நாங்கள் செய்கிறோன்னு இவர் தன்னுடைய ஊழியத்தை என்ன பண்ணுறாரு? மேன்மைப்படுத்தி பேசுகிறாரு. நான் இப்போ சொல்கிறேன், நான் ஒரு டயலாக்காக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம இப்போ மோசே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் செய்த ஊழியம் பலவீனமான ஊழியம். ஏன்னா பவுல் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆனால் அவர் பலனான மனிதனாக இருந்தார். ஆனால் இங்கே பவுலை பார்த்தீங்கன்னா, பவுல் செய்த ஊழியம் பலனான ஊழியம். ஆனால் அவர் பலவீனமாக இருந்து பலனான ஊழியத்தை செய்தார். இதை நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. மோசே பலனாக இருந்து பலவீனமான ஊழியத்தை செய்தார். பவுல் பலவீனமாக இருந்து பலனான ஊழியத்தை செய்தார். நம்ம ஏன் அந்த ரெண்டுலையும் இருக்கிற மேன்மையான அனுபவத்தை எடுக்கக்கூடாது? பிரைஸ் காட். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இதோ நான் உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும், நன்மையையும் தீமையையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னார. அப்போ நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ரைட்ஸை தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ நான் பவுல், மோசே, ஸோ 2 பேரை வைத்து பார்க்கும்போது இங்கேருந்து 50, இங்கேருந்து 50 என்ன பண்ணுறேன்? இங்கே மேலாக இருக்கிறதையும் இங்கே மேலாக இருக்கிறதையும் நான் சேர்த்து எடுக்கிறேன். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, பலனான மனிதர்களாய் இருந்து கொண்டு பலனான ஊழியத்தை செய்கிறவர்களாய். ஓ பாரா சாத்தாரா, இந்த வார்த்தை ஒரு அபிஷேகமாய் நம்மிலே கிரியை செய்வதாக. ரீபாரா சேக்கேரே, நம்முடைய ஊழியம் ஆவிக்குரிய ஊழியமாய், புது உடன்படிக்கையின் ஊழியமாய், அந்த மகிமை ஒருபோதும் அது குறையாத மகிமையாய், ரீபாரா சாக்காத்தாரா, நீதியை கொடுக்கிற ஊழியமாக, ரிமானா தூராலா சாக்காத்தாரா லேமே நேது ரிக்கா பாபா. ஹalleluya. அப்படியே அதை விரும்பலாமா? நீ அதை விரும்பும் போது, அதை சரியாய் புரிந்து கொள்ளும் போது நாம் அப்படியே இருப்போம். நான் சொல்றேன், சரீரப்பிரகாரமாக மோசேயுடைய அனுபவத்தையும் ஊழியத்துக்கு பவுலுடைய அனுபவத்தை எடுப்போம். பவுல் அவருடைய கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஸோ நம்முடைய கைகளால் விசேஷித்த அற்புதங்கள் நடக்கட்டும். பவுல் அநேகருக்கு ஜீவனை கொடுத்தார். நாமும் அந்த மாதிரி ஜீவனை கொடுப்போம். மோசே 120 வயசு வாழ்ந்தார். கண்ணு இருளடையல, பலன் குறையல. நாமும் அந்த மாதிரி நீடித்த நாட்களால் திருப்தியாகி தேவனுடைய ஊழியத்தை இன்னும் வல்லமையாய், இன்னும் மகிமையாய்
நாம் செய்யலாம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 92ல் எப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நம்முடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள், முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பாங்க. யாரு? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களே முதிர் வயதில் எப்படி இருப்பாங்களாம்? கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பாங்களாம். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசுவை விசுவாசித்து அவரை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கிடையாது, கர்த்தருடைய ஆலயமாகவே மாற்றப்பட்டவர்கள். எங்க ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களே முதிர் வயதில் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்றால், கர்த்தருடைய ஆலயமாகவே மாற்றப்பட்டவர்கள் இதைவிட எத்தனை மடங்கு அதிக மகிமையாய் அவர்களால் வாழ முடியும்? இதைத்தான் நான் சொல்றேன். வசனத்தை நாம் எடுக்கணும். ரீமானா தூரா காபாபாபா ரே பேலே சேகே வேர்டு மேற்கொள்ளட்டும். ஓ, வேர்டு மேற்கொள்ளட்டும். வேர்ல்டுல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கட்டும். இதுவரை இந்த உலகம் பார்த்திராத, ஆவிக்குரிய உலகம் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய மாற்றம் சபைக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் உண்டாவதாக இந்த வார்த்தைகள் மூலமாக. ரீபாரா சாகாதாரா, இதெல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். தேவ ராஜ்யம் இந்த பூமியில விஸ்தாரமாவதற்கு தேவையான சத்தியங்கள். ரீகே ரே சேகே லேமேனே துரிகா பாபா எல்லாம் ஒரு சேலஞ்சா நாம் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ அதனால நாம் அதையும் பாருங்களேன், தேவன் வைத்த மேலான அந்த காரியங்களை அனுபவிக்க கூடாதபடிக்கு சில நேரம் பிசாசு என்ன பண்ணுவான்? தந்திரமா முதலாவது உலக காரியத்தையே காமிச்சு அநேகர்கிட்ட பேசி அப்படி நடத்துவான். ஆனா வார்த்தை தெரிஞ்சிருக்கு, வசனம் தெரிஞ்சிருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறமும் பிசாசு என்ன பண்ணிடுவான்? சில நேரம் வார்த்தையில இருக்கிற மேலான காரியங்களை எடுக்காதபடிக்கு அவன் அதுலேயும் போயிட்டு கொஞ்சம் கீழான காரியங்கள் என்ன பண்ணிடுவான்? எடுக்கும்படிக்கு நம்மளை வார்த்தை தானே அப்படின்னு. இப்போ நீங்கள் சங்கீதம் 90:10 போய் பிடிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதை விட மேன்மையாக ஒரு காரியம் இருக்கும்போது நம்ம அங்கே வந்துடணும் பாருங்கள். அந்த அதிலே பழைய அனுபவத்தில் என்ன பண்ணக்கூடாது? நான் நிறையா பேர்கிட்ட பேசும்போது சிலருடைய சூழ்நிலை அப்படி இருக்கும். டக்குன்னு அந்த சூழ்நிலையவே என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க பாருங்கள். என்ன சொல்லுவாங்க? வயசாயிற்று, ஓகே சூழ்நிலை ஓகே தான், நம்ம சூழ்நிலையை ஒரு நாளும் குற்றப்படுத்த போகிறது. அதுக்காக இப்போ ஒருத்தங்க வயதாகி இருக்கிறாங்க, கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க, உடனே நம்ம அவங்கள்ட்ட போய் இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு, வசனம் இப்படி இருக்குது, நீங்கள் என்ன இப்படி பலவீனப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்கள போய் குத்துற மாதிரி நம்ம பேசுகிறது நம்முடைய நோக்கம் கிடையாது. அவங்கள போய் நம்ம பிளஸ் பண்ணி, ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாதிரிலாம் சொல்லி இருக்குத, ஆண்டவரே இந்த பலவீனம் நீங்கட்டும், இவங்க மோசே மாதிரி நல்ல பலனா இருக்கட்டும் அப்பா, இன்னும் நீடித்த நாட்களால் இவங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. இப்போ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு பலவீனத்தின் பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க, இது நீரூற்றாய் மாறட்டும் சொல்லி அவங்க அப்படித்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தேவன் நமக்கு நாள் ஆக ஆக மேன்மையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். ஸோ நாம் அதை எடுத்துக்கொண்டு இந்த உலக வழக்கங்கள் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு வாழும்படி தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, thank you Lord, thank you Jesus. ஸோ இன்றைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை மையப்படுத்தி பேச விரும்புகிறேன். ரோமர் 8:1. ஏன்னா நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறோம், மாம்சத்தின்படி பிறந்தவன், வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். இந்த ரெண்டும் இருக்குது. இதை தான் நம்ம போன வாரத்தில் என்னுடைய ஒரு வித்தியாசத்தை நாம் பேசியிருந்தோம். அதில் மெயினாக ஆகார் இஸ்மவேல் அவங்கள வைத்தும், அதுக்கப்புறமா ஆபிரகாம் ஈசாக் கம்பேர் பண்ணி எப்படி ஆகார் இஸ்மவேல் மாம்சத்துக்குரியவங்களா இல்லை அடிமையானவங்களா, ஏன் அப்படி பார்க்கப்பட்டாங்க, ஏன் ஆபிரகாம் ஈசாக்கு இவங்கெல்லாம் வாக்குத்தத்தத்துக்குரியவர்கள் அந்த மாதிரி எண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை பேசி ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தோம். என்ன அப்படின்னா, தேவன் எல்லாரோடும் உறவாடுறார். உலக பிரகாரமாக இருக்கிறவங்கள்ட்ட
இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறவங்க, நம்பினவங்க நம்பாதவங்க, அறிந்தவங்க அறியாதவங்க, ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆராதிக்கிறவங்க ஆராதிக்காதவங்க, இவங்க எல்லார்ட்டையுமே ஆண்டவர் ஒரு ஆபத்து நேரத்தில், ஒரு பிரச்சனை நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் டைரக்டாகவோ இல்லை தூதர்கள் மூலமாகவோ இல்லை ஊழியர்கள் மூலமாகவோ எப்படியாவது அவர் வந்து பேசுகிறார், உதவி செய்கிறார். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த தேவ சத்தத்தை கேட்டவர்கள் தொடர்ந்து இவர்கள் தேவனோடு பேசுகிறார்களா, தேவனோடு உறவாடுகிறார்களா, தேவனோடு நடக்கிறார்களா, தேவனோடு சஞ்சரிக்கிறார்களா, அந்த ஒரு ஃபெல்லோஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் அதை ஏற்படுத்தி கொள்றாங்களா, அதை மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கிறதுல தான் அந்த வித்தியாசம் என்ன செய்து உண்டாகுது. ஏன்னா நான் அதான் சொன்னேன், ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது ஆபிரகாம அவர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை, 100 வயசு ஆனாலும், சாராளுக்கு 90 வயசு ஆனாலும் அவர் நம்பினாரு, விசுவாசிச்சாரு, விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தார் அப்படிலாம் சொல்கிறார். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வருது, ஆதியாகமம் 17 போய் வாசித்தோம்னா தேவன் இதெல்லாம் சொல்லும்போது, வாக்குத்தத்தமாக ஈசாக்கை பற்றி சொல்லும்போது அவர் முகங்குப்புற விழுந்து நகைக்கிறாரு. அது எப்படி 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா, 90 வயதானவளுக்கு பிள்ளை உண்டாகுமா, அப்படி நம்பவே இல்லைங்க. ஆனால் பவுல் இங்கே எடுத்து எழுதும்போது எழுதுறாரு, அவர் பலவீனமாக இருக்கலை விசுவாசத்தில் அப்படின்னு. அப்போ ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படுது, ஏன் ரிசல்ட்டு இப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஆனால் நீங்கள் அதே இது ஆகாரையும் இஸ்மவேலையும் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அதே பவுல் தான் எழுதுறாரு. அவங்கள ஆகார அடிமையானவள்னு சொல்றாரு, இஸ்மவேலை மாம்சத்தின்படி பிறந்தவன் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க, ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆகார் வாக்கு தத்தத்தை பெற்றவள், இஸ்மவேல் வாக்கு தத்தத்தின்படி தான் பிறந்தான். ஆனால் கலாத்தியரில் எடுத்து எழுதும்போது அது வேற மாதிரி தான் எழுதியிருக்கணும். ஆனால் பவுல் அப்படி எழுதலை. காரணம் என்னன்னா, எது வித்தியாசப்படுத்துது அப்படின்னா, தேவனோடு உறவாடுவது. சொந்த ஆவிக்குரிய மண்டலத்தின் ரகசியங்கள் அப்படின்னு பேசும்போது சொந்த ஒரு காரியத்தை நாங்கள் கண் முன்பாக நிறுத்தி தேவனோடு உறவாடுவது எவ்வளவு மேன்மையான முக்கியமான காரியமாக இருக்கு. அப்படி நாம் உறவாட மறந்தால், ஒருவேளை தேவன் பேசுவதை நம்ம கேட்டிருக்கலாம், அவர் செய்கிற சில அற்புதங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கலாம், அனுபவித்திருக்கலாம், அதுக்கப்புறமா இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ரிசல்ட்டுன்னு ஒன்று நம்மை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அங்கே வேற மாதிரி இருக்கும். சாதாரண மாம்சத்துக்குரியவங்களை எப்படி சொல்லியிருக்குமோ அப்படியே சொல்லப்படும் பாருங்களேன். ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் பாருங்க. ஸோ அதனால் நாம் நல்ல தேவனோடு உறவாடணும். இப்போ ஈசாக்குக்காக துறவு இருந்துச்சு, இஸ்மவேலுக்காகவும் துறவு இருந்துச்சு. ஆனால் இது ரெண்டுமே தேவனுடைய வார்த்தையின்படி உண்டான துறவு தான். ஆனால் உறவு இல்லாமல் இருந்தது பாருங்களேன். ஸோ இங்கே ஆகார் இஸ்மவேல் ஒன் சைடு ரிலேஷன்ஷிப், தேவன் இவங்களோடு ரிலேஷன்ஷிப் வைத்திருந்தார். ஆனால் ஆகாரோ இஸ்மவேலோ ஆபிரகாம் மாதிரி ஈசாக்கு மாதிரி அந்த தேவனோடு கூட இவங்க அந்த உறவாடுற அனுபவத்தை அவங்க வைத்திருக்கவில்லை. அதுதான் ரிசல்ட் வேற மாதிரி காண்பிக்குது. ஸோ நாம் உறவாடணும். ஓகே, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் இப்போ பேசி கொண்டு இருக்கிற இந்த தலைப்புக்கான கீ வேர்ஸ் அதில் இருக்குது பாருங்க. அதை மட்டும் சொல்லி நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அழகாக எழுதியிருக்கும், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்க 2 வார்த்தை அழகா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் இன்னொரு வார்த்தை காமனாக எழுதியிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து. அப்போ நாம் ஆண்டவருக்கு உட்பட்டவர்கள் ஆனதுக்கு அப்புறமும் நாம் மாம்சத்தின்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, மாம்சத்தின்படி சிந்திக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஆவியின்படி நடப்பதற்கும் ஆவியின்படி சிந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நாம் பேசுவதின் நோக்கம் என்னன்னா, நாம் ஆண்டவருக்குள் வந்ததுக்கு அப்புறமாக அந்த உலகத்தின் போக்கின்படி இல்லை சில சூழ்நிலையின்படி நாம் மாம்சத்தின்படி சிந்தித்து, மாம்சத்தின்படி பேசி, மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா இல்லாமல்
நாம் ஆவியின்படி என்ன பண்ணணும்? நாம் நடக்கணும். ஏன்னா நம்ம ஆவியின்படி சிந்தித்து, ஆவியின்படி பேசி, ஆவியின்படி நடக்கும்போது தான் தேவனுடைய சித்தம் பரிபூரணமாக இந்த பூமியில் நம்மை கொண்டு நிறைவேறும். பிரைஸ் காட். ஸோ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக போன டைம் நம்ம பேசியிருந்தோம். அதெல்லாம் யாக்கோபை குறித்து நாம் பேசினோம். என்ன பேசணும்னா, அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றவர் தான், அவர் ஆவிக்குரியவர் தான். ஆனால் ஒரு சூழ்நிலை அவரை அப்படியே மாம்சத்துக்குரியவராக என்ன பண்ணிருச்சு? மாற்றிருச்சு. அது என்ன சூழ்நிலை? யோசேப்பை அவங்க சகோதரர்கள் எகிப்துக்கு விற்று போட்டுட்டு அவருடைய வஸ்திரத்தை எடுத்து அதை ஒரு ஆட்டுடைய ரத்தத்தில் தோய்த்து ஒரு காட்டு மிருகம் அவரை பட்சித்து போட்டதுன்னு சொல்லி காண்பிக்கிறாங்க. பார்த்தோன்னே யாக்கோபு நம்புறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப துக்கப்படுறாரு. அந்த சூழ்நிலையோடு கலந்து விட்டு துக்கத்தோடு இருக்கிறார். யார் ஆறுதல் சொன்னாலும் அவர் கேட்கல. அப்படியே பல ஆண்டுகள் அவர் தேவனுக்கு போய் பலி செலுத்தவும் இல்லை, பலிபீடம் அங்கே போய் ஆராதிக்கவும் இல்லை, தேவ சத்தத்தையும் கேட்கல. அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப துக்கமாக இருக்கிறாரு. கடைசி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆயுசு குறையுது. அவருடைய ஆயுசு 147 மாறுகிறது. ஆனால் நீங்கள் ஆபிரகாம் வயசு பார்த்தீங்கன்னா 175, ஈசாக்குடைய வயசு பார்த்தீங்கன்னா 180. ஆனால் யாக்கோவுடைய வயது 147. எவ்வளவு ஆயுசு குறைஞ்சிட்டு பாருங்களேன். அப்போ பிசாசானவன் தந்திரமா தேவன் நமக்கு நீடித்த நாட்களை வைத்திருப்பார், நல்ல பலனை வைத்திருப்பார், நல்ல ஆரோக்கியத்தை வைத்திருப்பார். ஆனால் தந்திரமா இந்த மாதிரி சில அதுவும் பாருங்களேன், அது நடந்த விஷயம் கூட கிடையாது, நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி காண்பித்து இப்படியும் என்ன பண்ணிடுவான். ஆனால் யோபுவுக்கு சம்பவம் நடந்துட்டு, ஆனால் அதுலேயே யோபு என்ன பண்ணிட்டாரு? தெளிவாயிட்டாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் இங்கே யாக்கோபு என் பிள்ளை மரிச்சு போனா அப்படின்ன உடனே அந்த ஆவிக்குரிய அந்த எண்ணங்களே அவருக்குள்ள வராத அளவுக்கு இந்த மாம்சத்தின் எண்ணங்களுக்குள் மூழ்கி விட்டார். ஸோ நாம் யாக்கோபு போல அல்ல, யோபுவை போல சூழ்நிலைகள் என்னதான் எதிரடையாக இருந்து நம்மை மாம்ச சிந்தைக்கு நேராய் இழுக்கிற மாதிரி இருந்தாலும் நாம் அதனால் இழுப்புண்டு போகாமல் நல்ல பலனுள்ளவங்களா அந்த சூழ்நிலையிலையும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போ யோபு அந்த சூழ்நிலைக்கு அவர் உயிரே விட்டுருக்கணும். வெறும் துக்கப்படுறது மட்டும் கிடையாது, அந்த மாதிரி சூழ்நிலை. ஏன்னா ஒய்ஃபே சொல்லிட்டாங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் காட். அப்போ என் பிள்ளைங்க உயிரோடு இல்லை, இங்கே யோசேப்பு உயிரோடு இருக்காரு, ஆனால் அவர் செத்துட்டாருன்னு நினச்சி அப்படியே உள்ளே போயிட்டாரு. ஸோ ஒரு நாளும் மாம்சம் ஜெயிக்காது, ஆவிதான் ஜெயிக்கும். ஸோ எந்த யோசேப்பு மரித்து போனான்னு சொல்லி சகோதரர் சொன்னா, அதே யோசேப்பு அதே வாய்கள் சொல்லுது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். பிரைஸ் காட். அதுக்கப்புறம் தான் யாக்கோவுடைய ஆவி உயிர் மீட்சி அடைகிறது. ஸோ நம்முடைய ஆவி உயிர் மீட்சி அடைவது ஏதோ சூழ்நிலைகளை வைத்தல்ல, தேவனுடைய வார்த்தை, அந்த சத்தம், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை நம்ம எப்பொழுதுமே உயிர் மீட்சியில் என்ன செய்யணும்? வைக்கணும். பிரைஸ் காட். ஸோ பைபிளில் அழகாக இன்னொரு வசனம் எழுதியிருக்கும், 2 கொரிந்தியர் 7:10 எழுதியிருக்கும், தேவனுக்கேற்ற துக்கம் அப்படின்னு எழுதியிருக்கும். இன்னொன்று லௌகிக துக்கம்னு எழுதியிருக்கும். பாருங்க, லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்கும். அதில் அந்த 2 தான் எழுதியிருக்கும். சும்மா அப்படி எழுத்தின்படி அப்படி பார்த்தீங்கன்னா துக்கத்தை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கு. என்ன துக்கம்? ஒன்று லௌகிக துக்கம், இன்னொன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆவிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே அங்கே ஒரு துக்கம் காணப்படுது பாருங்களேன். ஆனால் நம்ம அந்த துக்கம் என்கிற அனுபவத்தோட நின்றக்கூடாது. பாருங்களேன், லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்குது, தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்பு, தேவனுக்கேற்ற சந்தோஷம் மறுரூபத்தை உண்டாக்குகிறது. இந்த காலம் மறுரூபத்தின் காலம். ஓ, நாம் மறுரூபம் அடைகிற காலம். ஓ ராபா சாகாதாரா. பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா துக்கமும் அதெல்லாம் நீங்கட்டும். ஓ ரிபா சாலா தூரா. நாம் ஆவிக்குரியலா இருந்தாலும் ஏதோ சில சூழ்நிலை, ஏதோ பாவத்தை இல்லை ஒரு பாரத்தை கொண்டு நம்மளை எப்போவுமே பிசாசுக்கு என்னன்னா நம்மை துக்கத்திலே வைக்கணும். ஒன்று லௌகிக துக்கம், கதையை முடிச்சிடணும், இல்லைன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம். அப்படி துக்கத்திலே ஏதோ மனம் திரும்புதல்,
அப்படியே இருக்கும். இல்லை. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் துக்கத்தோடு இருப்பது கிடையாது, நீங்கள் சந்தோஷத்தோடு இருப்பது. கர்த்தர் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஸோ இதுதான் உண்மையான பூரணமான காரியம். தேவ ஆவியானவர் இந்த பைபிள் கிளாஸ் மூலமாக ஒரு பூரணத்துக்கு நேராக நம்மை திருப்புகிறார், நம்முடைய கண்களை ஏறெடுக்க செய்கிறார், நம்முடைய மனதை கொஞ்சம் இன்னும் பிராட் ஆக்குறாரு. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கனெக்ட் ஆகுங்க. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்மை தேவன் வைத்திருக்கிறார், இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறார். ஸோ நிச்சயமாக ராஜ்யத்தில் மிகப்பெரிய பங்காய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஸோ எல்லா விதங்களிலும் நீங்கள் நல்லா இருக்கும்படி உங்களை வாழ்த்துறேன். அவங்களுடைய கண் இருளடையாமல், பலன் குறைந்து போகாமல், நாளுக்கு நாள் பலன் அதிகமாகட்டும், சந்தோஷம் அதிகமாகட்டும், மறுரூபம் உண்டாகட்டும். இந்த மறுரூபம் எங்கே வரைக்கும் போனா மரணத்தை ஜீவனாலே விழுங்குகிற அளவுக்கு இந்த மறுரூபம், நொடிப்பொழுது மறுரூபம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நொடியும் இருக்கிற மறுரூபம் நம்மில் வேலை செய்வதாக. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஓ ராபா சாலா தூரா காபா. மரணத்தை ஜீவனாலே விழுங்குகிற ஒரு சந்ததியாய் இருக்க தேவன் நம்மை அபிஷேகிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. அப்படியே நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். சொந்த நேரத்திலும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்றால் நீங்கள் அதை கனப்படுத்தி உங்களுடைய விதைகளை நீங்கள் விதைக்கலாம். காணிக்கை நீங்கள் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தலாம். அதை உங்களுக்குரியதாக முழுமையாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே எங்களை உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர். ஒரு ப்ரமோஷன் நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா இதை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. நாளுக்கு நாள் வளர கிருபைகளை பெருக பண்ணுங்க. இப்பொழுதும் ஆண்டவரே ஒரு பூரணத்தை பற்றி நாங்கள் பேச கிருபை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கும் மரணத்தையே நாங்கள் ஜெயமாய் விழுங்குகிற அளவில் உம்முடைய வல்லமை எங்களில் வேலை செய்யட்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும், வழி நடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய பங்காய் இருக்க கிருபைகள் பெருகட்டும் அப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் உமக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் மாம்சத்தின்படி சிந்திக்க, பேச, நடக்க வாய்ப்புகள் உண்டு. பிசாசானவன் கிரியை செய்து சில சூழ்நிலைகளை பயன்படுத்தி எங்களை மாம்சத்துக்கு நேராய் திருப்ப முயற்சிப்பான். மாம்ச சிந்தைக்கு நேராய் கொண்டு போய் எங்களுடைய ஆயுசை குறைத்து முடிவில் மரணத்துக்கு நேராய் எங்களை நடத்துவான். ஆனால் நீரோ எங்களுக்குள்ள ஆவியின் சிந்தையை கொடுத்து எங்களை சமாதானமாய் சந்தோஷமாய் நடத்தி முடிவிலே நித்திய ஜீவனை நாங்கள் அனுபவிக்கும்படி நீர் நடத்துகிறீர். இதை எங்களுடைய அறிவில் இது வந்திருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய அனுபவமாய் மாறட்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தட்டும். விதைக்கப்பட்ட விதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஸோ இந்த வாரத்திலிருந்து நாம் 8 மணிலேருந்து ஒரு 9-9:15 வரைக்கும் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போன வாரம் அறிவிப்பில் சொல்ல முடியலை. ஸோ போஸ்டர் யூடியூப்பில் தம்ப்நெயிலில் நாம் வைத்திருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வாரமும் நீ புதன்கிழமை 8 மணிலேருந்து 9:15 வரைக்கும் நாம் நடத்துவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. நிச்சயமாக இந்த பைபிள் கிளாஸ் மூலமாக இந்த காலத்துக்கு தேவையான ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் வெனஸ்டே நாம் 8 o'clock சந்திக்கலாம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஸ்டே கனெக்டட்.